வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது 2 ஹாரர் படங்கள். இதில் பயம் இருந்தால் பரவாயில்ல, இவனுங்க பயத்தோடு சேர்ந்து கொஞ்சம் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகக்கூடிய விஷயங்களையும் வச்சுருக்கிறானுங்க. ஸோ இந்தோனேஷியன் ஏரியா என்றாலே அவங்க இதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. ஸோ கொடூரத்தையும் கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கானுங்க. அப்புறம் முக்கியமானது ரெண்டுமே தமிழ் டப்பிங்கில் இல்லைப்பா. ஏன்னா இந்தோனேஷியன் படங்கள் இங்கிலீஷ்லேயே டப்பிங் இருக்காது. அதனால தான் ஸோ தமிழ் டப்பிங் இல்லைன்னு டென்ஷன் ஆக வேண்டாம். அடுத்த வீடியோவில் தமிழ் டப்பிங் லிஸ்ட்டை கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு படத்தோட பேர் சுமாலா. இது வந்து இப்போவும் அந்த கிராமத்தில் சுமாலா பேய் இருக்குது, நம்மளை கொல்லும் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி உண்மையாக நடந்த சம்பவத்தில் என்னென்னலாம் இந்த ஊரில் நம்புறாங்களோ அதை வச்சு இவங்க ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இதில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அப்போ தான் பக்கத்தூரில் பார்ட்டி ஒருத்தவங்க அவங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரி பண்ணி குழந்தைய அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாலே அடுத்த 2 மாதத்தில் குழந்தை உண்டாயிடும், அப்படிப்பட்ட வினோதமான விஷயத்தை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் பார்த்தா அப்போ தான் புரியுது பேய் கூட ஒரு டீலிங்கை போடணும். உனக்கு 2 குழந்தை பிறக்கும், அதில் ஒன்று நல்ல குழந்தை, அதை நீயே வச்சுக்க, இன்னொன்று பேய் குழந்தை, அது என்கிட்ட குத்துரு அப்படின்னு சொல்லி பேய் கூட ஒரு டீலிங்கை போடணும். அப்படி பிறந்த குழந்தை தான் குமாலா, இன்னொன்று சுமாலா. ஸோ குமாலா நீயே வச்சுக்கோ, சுமாலா பேய்கிட்ட குத்துரு. அந்த சுமாலா வந்ததுக்கப்புறம் சும்மா இல்லாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுதுங்கிறது தான் இந்த மொத்த படமே. வழக்கமாக பேய் படத்தில் பேயை ஓட்டுங்க சார், அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு, மக்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படின்னு தானே பார்ப்போம். இதில் சார் பேய் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கோங்க, பேயும் சரியாக தானே பண்ணுதுன்ற மாதிரி பேய் பக்கம் இருக்கிற சில விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. ஏ சுமாலா நீ பாவமா, நீ ஒரு குட் கேர்ள்மா, உன்னை புரிஞ்சிக்காம அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி சுமாலா பக்கம் நம்ம சப்போர்ட்டுக்கு சேர்றதுக்குன்னு சில விஷயங்களை காட்டுவாங்க. ஆனால் அந்த சுமாலா கோவம் வந்து பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அநியாயத்துக்கு பண்ணோம். ஸோ அந்த ஏரியாலாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காகவே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த காஞ்சனா படத்தில் காஞ்சனாக்கா பாவம் இல்லை அப்படின்னு லாரன்ஸ் சொல்கிற மாதிரி நம்மளுமே சுமாலா பாவம் இல்லை, அதுக்கு இப்படிலாம் நடந்திருக்க கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எனக்கு என்னன்னா பாதி படம் வரைக்கும் டே இது பேய் படம் தானே, என்ன பயமுறுத்தணும், பயங்கரமாக கொண்டு போனோம், ஸ்டார்டிங்கில் காமிச்சிங்க, அதுக்கப்புறம் என்னடா சென்டிமெண்ட்டையே தூக்கிட்டு இருக்கீங்க, எப்படா சீரியஸாக மாறுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாதி படம் வரைக்கும் ஃபீல் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக கொடூர ஏரியாவில் வா அசுரா வா அந்த ரேஞ்சுக்கு மாறி விடுங்க சுமாலா. அதுக்கப்புறம் சுமாலா அதோடைய அட்டகாசங்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பொறுமையாக என்னங்க அப்படின்ற மாதிரி தோணாலும் செகண்ட் ஹாஃபில் கும்ப இறங்கிட்டாமாமா, இந்த இடத்தையே காலி பண்ணுறோமாமான்ற மோடில் தான் இருக்கும். அண்ட் முக்கியமாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த குட்டி பொண்ணு தான், அதுதான் குமாலா சுமாலான்னு 2 வேஷமும் போட்டிருக்குது. ஸோ அந்த கேரக்டராகவும் சரி, அந்த பொண்ணு ஆக்டிங்லேயும், அதுவும் கொடூரமாக பண்ணுற விஷயங்களையும் சரி, அது இந்த பேயா பண்ணுற ஆக்டிவிட்டிஸுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா இந்தோனேஷியன் படங்களாக விரும்பி பார்க்குறவங்க. நான் சாத்தான் ஸ்லேவ்ஸ் படத்தில் இருந்தே இந்தோனேஷியன் ஆர்ஆர் படங்கள் என்றாலே எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துரும்பா, அந்த மைண்ட் செட்டை நான் படத்தை பார்த்துருவோம்ப்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படமும் தாராளமாக செட் ஆகும். எஸ், அவங்க பயம் காட்டுற விஷயங்கள் அந்த சவுண்டிங்லாம் வச்சு கொஞ்சம் பயம் உறுத்துவாங்க, அதை தாண்டி கொஞ்சம் பயங்கரமாகவும் பண்ணுவானுங்க. அந்த வேலைகள் எதுலையுமே இருக்குது, ட்ரை பண்ணுங்க. ஆனால் கொடூரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. 2வது படம் டெத் விஸ்பரர் பார்ட் 2. ஆக்சுவலாக பார்ட் 1 பார்த்துட்டே ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு, ஆஹா அப்படியே முடிச்சுட்டாங்க, அடுத்த பார்ட்டில் இன்னும் பெருசாக ஒரு பெரிய சம்பவமாக பண்ணுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன்னா சாத்தான் ஸ்லேவ்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரே பேயை வச்சா ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, செகண்ட் பார்ட்டில் அப்படியே அப்பார்ட்மெண்ட் முழுக்க ஆளுங்களை இறக்குற மாதிரி மொத்த பேய்களாக இறக்குவாங்க. ஆஹா அப்பார்ட்மெண்ட்டில் எந்த ரூமில் எந்த பேய் இருக்குன்னே தெரியலன்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஸோ அப்படி தான் இதுலையும் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். இதில் கதை என்னன்னா பார்ட் 1 எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, குடும்பத்தில் ஒருத்தர் எழுதுறாங்க, நம்ம ஹீரோட தங்கச்சி செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்ட் 1 முடிச்சிருப்பாங்க. இந்த பார்ட் 2ல் இப்போ அண்ணங்காரன் வந்து பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறிவிட்டார். எந்த இடத்துல எந்த பேய் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து அதை தீர்த்து கட்டுறேன், அதை காலி பண்ணுறேன்ற மாதிரியே பேயை வெறி கொண்டு துரத்தி பேய் பிடிச்சா எல்லாரையுமே சரி பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. இருந்தாலும் என் தங்கச்சியை கொன்ன அந்த பேயை நான் சும்மா விடமாட்டேன், அது பேயாவே இருந்தாலும் அதை விடமாட்டேன், அதை காலி பண்ணியே தீர்வன்னு இவர் ஒரு குறிக்கோளோட இருக்கிறாப்படி. ஸோ இந்த காட்டுக்குள்ளே தான் அந்த பேய் இருக்குது, அந்த பேய் நம்ம போட்டு தள்ளணும்னு ஒரு கேங்கோட அந்த காட்டுக்குள்ளே இறங்குறாரு. என் தங்கச்சியவா கொல்லுது, தக்காளி அதை சட்னியாக்காம விட மாட்டேன்ற மாதிரியே அந்த கோவத்தோடவே அந்த காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பேய் மட்டும் அதுன்னு வேர்க்கலை உரிச்சிக்கிட்டு இருக்குமா, அதுவுமே வெறித்தனமான வேலைகளை பார்த்து அதுவுமே கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளே போன இவர், இந்த பக்கம் இருக்கிற பேய், இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறதா இந்த படமே. பேயவே ரிவெஞ்ச் எடுக்கிற கதை. என் தங்கச்சியை கொண்டல, அது பேயாவே இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு இந்த ரிவெஞ்ச் ஏரியா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் ஆரம்பிச்சுது. ஆனால் போக போக இது பேய் படம் தானே, ஏன் ஜாம்பி படம் மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி இப்போ இந்த பேய்க்கு என்ன பவர் இருக்குது, அது பேயா பிஹேவ் பண்ணுதா இல்லை ஜாம்பியா பிஹேவ் பண்ணுதான்ற மாதிரியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிச்சு. அளவு பேய் சார் கொஞ்சம் நீங்கள் பயமுறுத்தணும், அதை விட்டுவிட்டு ஜாம்பி மாதிரியே கொடூரத்தையே காட்டுறீங்களே தவிர பயம் காட்டுற மாட்டீங்கன்ற மாதிரி தான் ஸ்டார்டிங் அந்த காட்டுக்குள்ளே வர ஏரியாவில் கூட கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுவும் அந்த காட்டுக்குள்ளே பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஐயோ ஃபுல்லாக சட்னி மோடு தான். ஆக்சுவலாக கடைசி அந்த ஒரு 40 நிமிஷம் தான் இந்த பேய் ஏரியா ப்ளஸ் அதை ஜாம்பி கலந்து சொன்ன விதமாக கடைசி ஒரு 40 நிமிஷம் குடும்பமாக சேர்ந்து அப்படியே கேங்காக அந்த பேயை காலி பண்ணுற அந்த ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருந்துச்சு. நான் பார்ட் 1 விட இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், அதுலேயுமே கொடூரங்கள் இருக்கும், பட் அதை தாண்டி கொஞ்சம் பயமும் இருக்கும். அப்படியே லெவல் 1 லெவல் 2 லெவல் 3ன்ற மாதிரி ஸ்டார்டிங் பொறுமையாக ஆரம்பித்து கொஞ்சம் அப்படியே பயத்தில் ஏற்றி முடிப்பாங்க. ஸோ அதை விட கொஞ்சம் டபுள் மடங்காக இருக்கும் தான் இதில் எதிர்பார்த்தேன். பட் அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகல, ஓகே தான் இந்த படம். லாஸ்ட்டில் வர அட்டாக்கிங் ஏரியா அதெல்லாம் ஓகே, பட் அந்த பேயோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம், அது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இல்லைன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஓவரால் இது வந்து ஒரு ஓகேவான படம். எனக்கு கொஞ்சம் சுமாலா வந்து சென்டிமெண்ட்டாக பேயோடைய பேக்
ஸ்டோரிலாம் சொன்னதுனால அது இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. இது வந்து ஃபஸ்ட் பார்ட் எனக்கு பிடிச்சதுனால அந்த லெவலுக்கு நான் பெருசாக எதிர்பார்த்துட்டோன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு ஓகே படம். ஸோ ரெண்டுமே கொடூரமான படங்கள் தான், ட்ரை பண்ணி பாருங்க, செட் ஆகும். ஸோ இந்த 2 படங்களையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.